வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நடக்குது. மேட்ச் நம்பர் 20 மும்பை vs ராஜஸ்தான். ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் தான் நல்லாவே ஆடிருக்காங்க. இப்போ வரையும் எல்லா ஐபிஎல் மேட்சஸ்லையும் செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. சென்னை மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் பேட்டிங் யாரெல்லாம் ஆடுறாங்களோ அவங்களை கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது நமக்கு ரொம்பவே சேஃப்டி. பவுலர்ஸை பொறுத்தவரை இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸ் தாங்க அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. டெட் ஓவர்ஸில் போடுற பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலர்ஸை கம்மி பண்ணிவிட்டு பேட்ஸ்மேன் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாகவே இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 200+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம பேட்ஸ்மேன்ஸ் நல்ல பிளேயர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் லீவ் பண்ணாமல் எல்லாரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாங்க யாரெல்லாம் எடுத்தால் சேஃபாக இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பெஸ்ட்டு ட்ரீம் 11 ட்ரிக்ஸ்னு நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்க யாரெல்லாம் எடுத்தால் சேஃபாக இருக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ பட்லர் இருக்கார், ரோஹித் சர்மா, ஸ்மித்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். பெரிய பெரிய பிளேயர்ஸை லீவ் பண்ணாமல் எல்லா மெயின் பிளேயர்ஸையும் எடுக்கணும். நம்ம விக்கெட் கீப்பர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இருக்கார். கண்டிப்பாகவே இவர் மும்பை இந்தியன்ஸ் கூட நல்லாவே ஆடுவாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீமில் தான் இருந்தார். ஸோ ஒரு சில பவுலர்ஸை நல்லாவே ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பார், யார் எப்படி போடுவாங்கன்னு. ஸோ நிறையா நெட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மும்பை கூட நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார். அதனால இப்போதைக்கு நான் இவர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவாருங்க. அதனால இவரை நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு 2 மேட்ச் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அதனால் இவரை கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். இப்போதைக்கு இவரை நான் விட்டுறேன். பின்னாடி பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக்கு நல்லாவே கம்பேக் கொடுத்துருக்காரு. அதனால் இவர் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து இவர் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டினியூஸாக ஆடிட்டாக இருப்பாருங்க. ஸோ அதனால் இவரையும் நம்ம எடுத்துகிட்டா கொஞ்சம் சேஃப் தான். இசன் கிசான் சொல்லவே தேவையில்லைங்க. வந்தால் நல்லா ஹிட் பண்ணுறாரு. ஒரு 30+ தாராளமாக அடிச்சு கொடுக்குறாரு. கண்டிப்பாக இவர் நம்பி எடுக்கலாம். ஸோ இவரை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் போயிடலாம். ரோஹித் சர்மா நல்லா ஃபார்மில் தான் இருக்கார். ஏதோ ஒரு மேட்ச் ஏமாந்து அவுட் ஆகிட்டுருக்காரு. கண்டிப்பாக இவரை எடுத்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்கோர் ஆடுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால் நான் ரோஹித் சர்மா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சூப்பராக ஆடுவார். இன்கேஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் உள்ள வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இவர் வந்து செகண்ட் டவுனில் இறங்கினாலும் இறங்குவார். அதனால் பின்னாடி வந்தால் கண்டிப்பாக ஒரு 30-50 ஆடுவார். நல்லா ஹிட் பண்ணுவார். ஸோ இவரை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். கிறிஸ்லின் இருக்க மாட்டார். சூரியகுமார் யாதவ் சூப்பரான ஃபார்மில் இருக்காருங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கார். கண்டிப்பாக நல்ல மேட்ச் இருக்கும். ஸோ இவர் ஓரளவுக்கு நல்லா தட்டி தட்டி ஆடுவார். கொஞ்சம் டீசெண்டாகவும் நல்லா ஹிட் பண்ணுவாருங்க. ஸோ அதனால இப்போதைக்கு நான் இவரை எடுத்துக்கிறேன். இவரை விட்டால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் பெரிய பேட்ஸ்மேன்ஸ் இல்லை. ஸோ இவங்க 3 பேர் தான் நமக்கு பேட்ஸ்மேன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் போயிடலாம். ஸோ பென் ஸ்டோக்ஸ் இருக்க மாட்டார். கிரண் பொலார்டு கண்டிப்பாக செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. தாராளமாக எடுத்து கேப்டனாக கூட போடலாம். ஒரு 5 ஓவர் 6 ஓவருக்கு முன்னாடி வந்தார்னு வச்சுக்கோங்க, அடி பொலன்னு பொழந்துருவார். 50+ ஈஸியாக ஒரு 20 பால் ஆடி கொடுத்துருவார். ஹார்திக் பாண்டியா நல்லா ஃபார்மில் இருக்கார். ஆனால் அவர் இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஏன்னா பாயிண்ட் ஷார்ட்டேஜ் வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பவுலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மீதி பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ராகுல் டிவேட்டியா ஓரளவுக்கு நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. ஸோ இப்போதைக்கு இவரை நம்ம எடுத்துக்கலாம். 8.5 தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா. ஓகே, நமக்கு 3 பவுலர்ஸ் வேணும். அதனால் நம்ம பவுலர்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கார். சூப்பராக போட்டிருக்காருங்க. எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக இவரை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் தாராளமாக எடுங்க. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சே எடுங்க. ஸோ பும்ரா வந்து சூப்பராகவே போட்டிருக்காருங்க. ஆனால் அவர் எடுத்தால் நமக்கு பாயிண்ட்ஸ் பத்தாது. இருக்கிறது இப்போ 16 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். இதில் 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்களோ அவங்கள எடுத்துக்கோங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட் பவுலிங்கில் இருந்தாருன்னா அவர் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா பும்ராவை எடுத்துக்கோங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சேஃபு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டாம் கரன், ஸ்ரேயஸ் கோபால் இவங்கெல்லாம் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல இப்போ வரையும். ட்ரெண்ட் போல் சூப்பராக போட்டிருக்காருங்க. இப்போதைக்கு நம்ம 16 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு பெரிய பிளேயர் யாராச்சும் ஒருத்தர் விட்டு தான் ஆகணும். அதனால யாரை விடலான்னா குவிண்டன் டிகாக், பட்லருக்கு பதிலாக சாம்சன் அவங்களும் நல்லா ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரோஹித் சர்மா விட முடியாது. பொலார்டு. ஓகே, நம்ம வந்து பவுலர்ஸில் கொஞ்சம்
கீழே போய்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் நம்ம கீழே போயிடலாம். எப்படியும் நம்ம விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து சூப்பராக போட்டிருக்காரு, அவரையும் நம்ம எடுத்துக்கலாம். பேட்டின்சன் வந்து சொல்லவே தேவையில்லைங்க, எல்லா மேட்சும் 1 விக்கெட் 2 விக்கெட் கேரண்டியாக எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இவரையும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8.5ல் ராஜஸ்தானில் ஒரு பிளேயர் எடுக்கணும். ஸோ முடிஞ்சால் நமக்கு இன்னொரு பிளேயர் யாராச்சும் எடுக்க முடியுமா, பாயிண்ட்ஸ் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ பொலார்டை லீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அவர் வந்து தான் ரொம்ப நல்லா ஹிட் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்க, சூரியகுமார் யாதவ் ட்ராப் பண்ண முடியாது. ஜெய்ஸ்வால் வந்தார்னா வேணால் ஏதாச்சும் ஒரு பிளேயரை விட்டுட்டு நம்ம இவர் எடுத்துக்கலாங்க. ஓப்பனிங் வந்தால் சூப்பராக ஆடுவார் கண்டிப்பாக. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து இங்கே 2 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜெய்தேவ் உனட்கட், கோபால், டாம் கரன் 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டாம் கரன் கொஞ்சம் பேட்டிங்கும் முன்னாடி வருவார். ஸ்ரேயஸ் கோபால் வந்து ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அதனால நான் வந்து டாம் கரன் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் கேரண்டியாக ஒரு பேட்ஸ்மேனை இதில் விடலாங்க. பெரிய பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேனை விடலாம். அது வந்து நம்ம டாஸ்க்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். அதனால இப்போதைக்கு நம்ம இந்த டீமோடையே போயிடலாம். ஃபைனலாக உங்களுக்கு நாங்கள் டெலிகிராமில் அனுப்புகிறோம், அந்த டீமை வச்சு அனலைஸ் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக பெரிய அமௌண்ட் வின் பண்ணலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங் மும்பை வந்தால் ரோஹித் இல்லைனா டிக்காக் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை போடுங்க. இல்லைனா பொலார்டு கூட பெஸ்ட் ஆப்ஷன் தான், அவரை கூட நீங்கள் போடலாம். இன்கேஸ் ராஜஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா ஸ்மித்தை போடுங்க கேப்டனாக. வைஸ் கேப்டன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பொலார்டையே போடலாம். ஸோ பவுலர்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட போடுங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து குவிண்டன் டிக்காக் போடுறேன். ஓரளவுக்கு நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார், சூப்பராக ஆடுவார், கீப்பிங்லேயும் நிற்கிறாரு, கேட்ச் எடுத்தால் 8 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் டிக்காக் கேப்டனாக போடுறேன். வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை போடுறேன். 2 பேர் என்ன சூப்பராக ஆடுவாங்க. இந்த கிரவுண்டு கொஞ்சம் பேட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறனால ஃபஸ்ட் பேட்டிங் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கே தாராளமாக நீங்கள் போடுங்க. நான் மும்பை வந்து பேட்டிங் வந்திருந்தால் இதை தான் நான் போடுவேன் கண்டிப்பாக. ஸோ ராஜஸ்தான் வந்து பேட்டிங் வந்திருந்தால் கண்டிப்பாக ஸ்மித்தையும் பட்லரையும் போடுங்க. 2 பேர் சூப்பராக ஆடுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். இதில் யார் டவுட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது டாம் கரன் மட்டும்தாங்க டவுட்டு. டாம் கரனை விட்டுட்டு நம்ம விக்கெட் கீப்பரில் சஞ்சு எடுக்கணும். ஸோ சஞ்சு வந்து கண்டிப்பாக ரொம்பவே நல்லா ஆடுவார். இப்போதைக்கு பாயிண்ட் பத்தாதனால நான் இப்படி போட்டிருக்கேன். மேபி டாஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் பத்துச்சுன்னா கண்டிப்பாகவே நம்ம மாற்றுவோம். அதனால் டெலிகிராமில் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட் சைனிங் ஆஃப், நவீன் and Preethi.